السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما دخلوا على يوسف آوى إليه أبويه وقال ادخلوا مصر إن شاء الله آمنين ورفع أبويه على العرش وخروا له سجدا وقال يا أبت هذا تأويل رؤياي من قبل آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. பெற்றோரும் பிள்ளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நுழைந்தபோது யூசுப் தம்முடைய பெற்றோரை அரவணைத்து கொண்டார், அமர வைத்தார். சொன்னார், நீங்கள் மிஸ்ரிலே அல்லாஹ் நாடினால் அபயம் பெற்றவர்களாக நிம்மதி அடைந்தவர்களாக நுழையுங்கள். தம்முடைய பெற்றோரை அரியாசனத்தில் அமர்த்தினார், உயர்த்தினார். எல்லோரும் அவருக்கு சிரம் பணிந்தார்கள், சிரம் பணிந்தவர்களாக விழுந்தார்கள். வகால யா அபத்தி ஹாதா தஅவீலு ருயாய மின் கபுல் கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா. யூசுப் சொன்னார், என் அன்பு தந்தையே, இதற்கு முன்னால் நான் கண்ட கனவனுடைய பலன் இதுவாகவே இருக்கிறது. அல்லாஹ் அதை உண்மையாக ஆக்கிவிட்டான். வகத் அஹ்ஸன பி இதா அஹ்ரஜனி மின ஸிஜ்ன் வஜா பிக்கும் மினல் பத்வி மின் பாதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி. அல்லாஹ் எனக்கு பேருபகாரம் செய்துள்ளான். என்னை சிறையிலிருந்து வெளியாக்கினான். நாட்டுப்புறத்திலிருந்து உங்களை அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இடையிலே ஷைத்தான் சில குழப்பத்தை உண்டாக்கியதற்கு பின்பு இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா, நிச்சயமாக என்னுடைய ரப்பு தான் நாடிய விஷயத்திலே கருணை மிக்கவனாக இருக்கிறான். இன்னஹுவல் அலீமுல் ஹக்கீம், அவன் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாகவும் விவேகம் உள்ளவனாகவும் இருக்கிறான். ரப்பி, என் இறைவா, கத ஆத்தைத்தனி மினல் முல்க், எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தாய். வல்லம் தனி மின் தஅவீல் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாய். ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் வையகத்தையும் படைத்தவனே. அந்த வலியி ஃபித்துன்யா வல் ஆஹரா, நீதான் துன்யாவிலையும் ஆகரத்திலும் எனக்கு சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறாய். தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக வஃபாத்தாக்கி வால்ஹிக்னி பி ஸாலிஹீன், நல்லோர்களோடு என் இறைவா என்னை நீ சேர்த்து கொள்வாயாக. தாலிக்கும் அன்பா இல் கைப், இது மறைவான தகவல்கள். நூஹி இலைக்க நபியே, நாம் உங்களுக்கு இதை வகியாக தருகிறோம். வமா குன்தலதையும், அம்மக்களுக்கு மத்தியிலே நீர் இருக்கவில்லை. இது அஜும அம்பரகும் வகும் எம்குறும், சூழ்ச்சி செய்தவர்களாக ஒரு விஷயத்தை அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று வல்ல அல்லாஹ் 99ஆம் வசனத்திலிருந்து 102ஆம் வசனம் வரை 12ஆம் அத்தியாயம் சூரா யூசுஃபிலே வசனங்களை பதிவு செய்கிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய அருமை புதல்வர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள், அருமை சகோதரர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், சென்று நம்முடைய தந்தையையும் குடும்பத்தினரையும் அழைத்து வாருங்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்பிய போது 200 ஒட்டகைகளிலே உணவுப் பொருள்களையும் துணிமணிகளையும் மற்ற பொருள்களையும் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பும்போதே, சகோதரர்களை அனுப்பும்போதே, காரணம் அவர்கள் தம்முடைய குடும்பத்தினர், தம்முடைய பெற்றோர் மிஸ்ருக்குள் நுழையும் போது நல்ல முறையிலே நுழைய வேண்டும், கண்ணியமான முறையிலே, அழகான முறையிலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த சகோதரர்களெல்லாம் சென்றார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் சென்றார்கள். தம்முடைய பெற்றோரை, தம்முடைய குடும்பத்தினரை அழைத்து கொண்டு மிஸ்ருக்கு வருகிறார்கள். மொத்தத்தில் அவர்களில் 72 பேர் அல்லது 93 பேர் இருந்ததாக சொல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள், அவருடைய துணைவியர், அவர்கள் பெற்ற பிள்ளைகள் எல்லோரையும் இணைத்து பார்த்தோம் என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் தந்தை 72 பேர் அல்லது 93 பேர் என்று கிதாபுகளை, தஃப்சீர் கிதாபுகளை பதிவு செய்கிறார்கள். வந்தார்கள், தங்களுடைய அருமை புதல்வரை பார்க்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே பார்க்கிறார்கள். அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். ஓரிரு ஆண்டுகள் தாண்டி வருகிற போது
எவ்வளோ ஆசையோடு நாம் வரவேற்கிறோம். அவர்களை கட்டி அணைக்கும் முத்தமாறி பொழிகிறோமா இல்லையா, கண்ணீர் சிந்துகிறோமா இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் மேல் உள்ள ஒரு பாசத்தின் காரணமாக. அங்கே பிள்ளைகள் பெற்றோர் பாசம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. 40 ஆண்டுகளுக்கு பின்னால் பிரிந்தவர்கள் கூடினார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்து முத்தமாறி பொழிகிறார்கள் தங்களுடைய அன்பு தாய், அன்பு தந்தையை. மாஷா அல்லாஹ். அவர்கள் வருகிற போதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி 400 சோல்ஜர்கள், அதாவது இராணுவ வீரர்களை அனுப்பி வைத்தார்கள். அரசவை பிரதானிகளை எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். மிஸ்ருக்குள் நுழைகிற போது அவர்களை ரிசீவ் பண்ணுவதற்காக வேண்டி, அவர்களை இஸ்திக்பால் வரவேற்பதற்காக வேண்டி ராஜநடை போட்டு அவருடைய பெற்றோர், அவருடைய சகோதரர்கள் வருகிறார்கள். வந்து அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். வந்த மாத்திரத்திலே அவர்கள் சஜிதாவிலே விழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆயத்திலே சஜிதாவிலே விழுந்தார்கள் என்று. மனிதர்களுக்கு சஜிதா செய்யலாமா, செய்யக்கூடாது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் நடைமுறை எப்படி இருந்தது என்று கேட்டால், அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்தால் அது இபாதத்தாகும், மனிதர்களுக்காக சஜிதா செய்தால் அது மரியாதையாகவும் கருதப்பட்டது. ஆனால் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத் நிறைவு செய்யப்பட்ட நிலைமையில் மனிதர்கள் யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, அது ஷிர்க் என்று பகிரங்கப்படுத்தப்பட்டது. இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற விளக்கம், அவர்கள் சஜிதா செய்தார்கள் உண்மைதான். தம்முடைய அன்பு மகனுக்கு முன்னாலே, அதாவது சிரம் பணிந்த சூரியன் என்பார்கள். காரணம், தந்தையை சூரியன் என்று தானே இந்த சூறாவுடைய ஆரம்பத்தில் வர்ணிக்கப்படுகிறது. அதே போல் நிலம் விழுந்த நிலவு என்பார்கள். சிரம் பணிந்த சூரியன், நிலம் விழுந்த நிலவு என்பார்கள். நிலவு என்று யார் வர்ணிக்கப்படுகிறார்கள்? தாய் வர்ணிக்கப்படுகிறார்கள். நிலம் விழுந்தனா நிலத்தில் விழுகிறார்கள். சிரம் பணிகிறார்கள் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபம் வஷம்ஸ வல் கமர். 11 சகோதரர்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் எனக்கு சஜ்ஜா செய்ய நான் கண்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் சொன்னபோது தானே இங்கே விவகாரமே வந்தது, பிரச்சனையே வந்தது. மூண்டதுக்கு காரணமே அதுதானே. அந்த கணவருடைய பலன் தான் இப்போது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதான் சிரம் பணிந்த சூரியன், நிலம் விழுந்த நிலவு என்பார்கள் 11 சகோதரர் எல்லாரும். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், உண்மையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்ஜா செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்து நன்றி செலுத்தினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னிலையிலே சஜ்தா ஹர்ருலஹு சுஜ்ஜதா என்று வருகிறது. சஜ்தா செய்தாக வருகிறது. அது மனிதர்களுக்கு செய்ததல்ல என்றெல்லாம் விவரம் சொல்கிறார்கள். ஆக அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக அன்பான பெருமக்களை, தம்முடைய பெற்றோரை தம்முடைய அரியாசனையிலேயே அமர்த்துகிறார்கள். அரியாசனத்திலேயே அமர்த்துகிறார்கள். வரஃப அபவை அலல் அர்ஷி என்று நாம் பார்க்கிறோம். சொல்கிறார்கள், மிக மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், என் அன்பு தந்தையை, இதுதான் நான் கண்ட கனவுனுடைய பலன். ஹாதா தவீலு ருயாய மின் கபலு, என்னுடைய ரப்பு இதை உண்மையாக ஆக்கிவிட்டான் என்று சொல்லி தாங்கள் சிறைக்கு சென்ற அந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்துரைக்கிறார். இப்போதானே அவர்கள் சொல்லுகிறார்கள், பெற்றோரை இப்போதானே சந்திக்கிறார்கள். என் ரப்பு எனக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறான், நல்லுபகாரம் செய்திருக்கிறான். உங்களை நாட்டுப்புறத்திலிருந்து நகரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். காரணம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர் வாழ்ந்த அந்த கின்ஆன் என்று நாம் கூறுகிறோமே, அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதிக்கு பது என்று சொல்வார்கள் அரபியில். அது நாட்டுப்புறமாக இருந்தது, இது நகரப்புறம். அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கிறான் பாருங்கள். அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தில் வாழ்ந்த உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே இந்த நகரத்தில் வந்து சேர்த்திருக்கிறான் என்றால் அதுவும் அல்லாஹ் செய்த ஒரு பெரும் கிருபை தானே. நீங்கள் அந்நிய பிரதேசத்து பிரஜைகளாக இருந்தாலும் கூட எப்போது மிஸ்ருக்குள் நீங்கள் பிரவேசித்து விட்டீர்களோ இனி நீங்கள் மிஸ்ர்வாசிகளாக ஆகிறீர்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சுபசோபனம் சொல்லுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கோ பிறந்தார்கள், இப்போ எங்கோ சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ஆட்சி அதிகாரம் அந்த நகரம் பூராம், அந்த நாடு பூராம் பரவி இருக்கிறது. அப்படியானால் அவருடைய குடும்பத்தினருக்கும் அந்த மதிப்பு மரியாதை செல்வாக்கு கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுகிறார்கள். எனவே நீங்கள் அருமையான முறையில் வந்திருக்கிறீர்கள் என்று சமயோசிதமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். தங்களுடைய சகோதரர்களை முன்னாடி வைத்துக்கொண்டு இவர்களால் தான் இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால் அவருடைய மனசு புண்படுமா புண்படாதா? எனவே சைத்தான் எனக்கும் என் சகோதரர்களுக்கு மத்தியில்
ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கான். சைத்தான் மீது பழியை போட்டு விட்டார்கள். நாம இருந்தால் என்ன செய்வோம்? எல்லாம் இவர்களால் ஏற்பட்ட விளைவுகள் தான், இவர்கள் தான் உங்களையும் எங்களையும் பிரித்து விட்டோம் என்று ஒரு சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருப்போம். ஆனால் தங்களுடைய சகோதரனுடைய மனசு சங்கடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சைத்தான் பூந்து விட்டான். பெரும்பாலும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற, சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சைத்தான் காரணமாக ஆகுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள் என்றப்பே, நீதான் எனக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை தந்தாய், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? கனவுகளுக்கான விளக்கத்தை தந்தவனும் நீதான். சங்கை மிகு உலமாக்கள் துவா கேட்பார்கள். ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்தி அந்த வலிகி ஃபித் துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அழகான துவா கேட்கிறார். நாமும் கேட்க வேண்டும். வானத்தையும் வையகத்தையும் படைத்தவனே, வானத்திலும் வையகத்திலும் நீதான் எனக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறாய், என்னை முஸ்லீமாக வஃபாத்தாக்கி நல்லவர்களோடு சேர்த்துக்கள். நாமும் கேட்க வேண்டும். யூசுஃபை விட நல்லவர்கள் யார் இருக்கிறார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நல்லவர்கள் யார் இருக்கிறார்? ஆனால் அவர்களே கேட்கிறார்கள், நல்லவர்களோடு சேர்த்துக்கொள் என்று. நாம் கேட்க வேண்டுமா இல்லையா? இந்த துவாவெல்லாம் நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் வசனத்தை நிறைவு செய்கிறான். இது மறைவான விஷயம். நபியை பார்த்து சொல்கிறான், அந்த மாதிரி அவர்கள் சூழ்ச்சி செய்த போது, எல்லாரும் முடிவெடுத்த போது, திட்டமிட்ட போது நீங்கள் கூட இருந்தீர்களா? நபியை பார்த்து பேசு, நீங்கள் கூட இல்லை, ஆனால் நான் தான் உங்களுக்கு அந்த தகவலை தருகிறேன். பன்னூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த சம்பவம் நடந்தபோது நீங்கள் இருக்கவில்லை, ஆனால் அது சம்பந்தப்பட்ட அந்த மறைவான தகவல்களை சொல்லுபவன் நான் தான் என்று என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற அந்த வசனத்தோடு இந்த வசனம் நிறைவேறுகிறது. இந்த வசனத்தின் வாயிலாக இன்னும் சில பாடங்களும் கிடைக்கிறது. ஆக மொத்தம் நிறைவை காணுகிறது சூரா யூசுப். நிறைவை காணும் பேரழகர் யூசுப் வரலாறு என்பார்கள். நிறைவை காணும் பேரழகர் யூசுப் என்பார்கள். பேரழகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நிறைவடைகிறது. ஆனால் இந்த ஆயத்துக்களிலிருந்து வேறு சில பாடங்களும் கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடங்களோடு சூரா முடிவடையும். அல்லாஹ் இந்த சூரா யூசுப் மூலமாக கிடைக்கின்ற அத்தனை படிப்பினைகளையும் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.